அஸ்மத்குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுக்கருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருத ஆச்சரியமான அனுபவ பரிவாகமான அபரிமிதமான பிரீத்தியுடன் கண்ணனை சாட்சாத்கரித்து அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீ லீலாசுக்கர். அந்த ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிருதத்தில் 2வது ஆஸ்வாசத்தில் இன்றைய ஸ்லோகம் 67, 68வது ஸ்லோகம். 67ல் கண்ணன் தூங்கி எழும் முகத்தழகு, தூங்கி எழுந்தவுடனே அந்த திருமுகம் எவ்வளவு அழகாக இருக்குங்கிறத அனுபவிக்கிறார். கண்ணா, குழந்தாய், எழுந்திரு. வத்சஜாகிருஹி விபாதமாகதம் ஜீவகிருஷ்ண சரதாம் சதம் சதம் இத்திதீர்ய சுச்சிரம் யசோதயா திருஷ்யமான வதனம் பஜாமஹே. வத்சஜாகிருஹி விபாதமாகதம் ஜீவகிருஷ்ண சரதாம் சதம் சதம் இத்திதீர்ய சுச்சிரம் யசோதயா திருஷ்யமான வதனம் பஜாமஹே. விடியற்காலை வந்தது. யசோதை தூங்கின்றிருந்த கண்ணனை எழுப்புறார். யசோதா, சுப்ரஜா, கிருஷ்ணா, குழந்தாய், பொழுது புலர்ந்து விட்டது, விழித்துக்கொள், ஏந்திரு. பல நூற்றாண்டுகள் நீ வாழணும், நன்னா வாழணும். இவ்வாறு சொல்லிக்கொண்டே அவள் வெகுநேரம் அவன் திருமுகத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறாளாம். அப்படிப்பட்ட கண்ணனை நாங்கள் பஜிக்கிறோம், பூஜிக்கிறோம். வத்சஜாகிருஹி விபாதமாகதம் ஜீவகிருஷ்ண சரதாம் சதம் சதம் யுத்திதீயம் சுச்சிரம் யசோதயா திருஷ்யமான வதனம் பஜாமஹே. வத்சா, குழந்தாய், ஜாகிருஹி, விழித்துக்கொள். விபாதமாகதம், விடியற்காலை வந்துவிட்டது. கிருஷ்ணா, கண்ணா, சரதாம் சதம் சதம், 100 நூற்றாண்டுகள், பல்லாண்டு பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு, பல கோடி, 100,000 வாழணும், வாழ்வாய். இதி என்று உதீரிய சொல்லிக்கொண்டு யசோதையால் சுச்சிரம், வெகுகாலம், திருஷ்யமான வதனம், தரிசிக்கப்பட்ட திருமுகத்தை உடைய கிருஷ்ணனை பஜாமகே, நாங்கள் தொழுகிறோம் என்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் ஏமாற்று வேஷக்காரன், ஏமாற்றுபவர்களுடைய தலைவன் பாலகிருஷ்ணன். ஓஷ்டம் ஜிக்ரன் சிசுரிதி தியா ஜும்பிதோ வல்லவீபிஹி கண்டே கிருண்ணன் அருணித பதம் காடமாலிங்கிதாங்கஹ தோஷ்ணா லஜ்ஜா பதமபிமிருஷன் அங்கமாரோபிதாத்மா தூர்த்தஸ்வாமி ஹரது துரிதம் தூரதோ பாலகிருஷ்ணः. ஓஷ்டம் ஜிக்ரன் சிசுரிதி தியா ஜும்பிதோ வல்லவீபிஹி கண்டே கிருண்ணன் அருணித பதம் காடமாலிங்கிதாங்கஹ தோஷ்ணா லஜ்ஜா பதமபிமிருஷன் அங்கமாரோபிதாத்மா தூர்த்தஸ்வாமி ஹரது துரிதம் தூரதோ பாலகிருஷ்ணः. கண்ணன் சின்ன குழந்தை தானே, சின்ன குழந்தை பையன், சின்ன பையன் என்று எண்ணி இளம் கோபிகைகள் அவனுடைய அழகு, திருமுக அழகு, அந்த திருவடிவம், ஆச்சரியமான வடிவம், அதில் ஆவல் ஆசை கொண்டு நாணம் ஏதுமில்லாமல் அவனை கொஞ்சி கொஞ்சி விளையாடுவானாம். ஏன்னா அவன் குழந்தைன்னு. அவர்கள் அவனை முத்தமிடுவானாம். அவன் அவர்களுடைய உதடுகளை முத்தமிடுவானாம். அவர்கள் அவனை ஆறத் தழுவிக்கொண்ட போது அவன் அவர்களுடைய கழுத்தை சிவக்க அழுத்தி தழுவிக்கொள்வானாம். அவர்கள் அவனை மடியில் இருத்தி கொண்ட போது அவன் அவர்களுடைய அவயவங்களை தொட்டு அவர்களை வெட்கமடைய செய்வானாம். கள்ளம் கபடமற்ற குழந்தை போல வேஷம் போட்டு ஏமாற்றுக்காரர்களையே வென்றுவிடும் ஜித்தன் இவன் என்று அவர்களுக்கு தெரியாது. இத்தகைய பாலலீலைகளை புரிந்த கிதவகா பாலகிருஷ்ணன் நமது பாபங்களை தூரத்தே விரட்டி அடிக்கட்டும் என்கிறார் சுவாமி. ஓஷ்டம் ஜிக்ரன் சிசுரிதி தியா ஜும்பிதோ வல்லவீபிஹி கண்டம் கிருண்ணன் அருணிதபதம் காடமாலிங்கிதாங்கஹ
தோஷ்ணா லஜ்ஜா பதமயிமிருஷம் அங்க மாரோபிதாத்மா தூர்த்தஸ்வாமி ஹரது துரிதம் தூரதோ பாலகிருஷ்ணா பல்லவீபிகி கோபியர்களால் சிசு இதி தியா குழந்தை என்ற எண்ணத்தில் சும்பிதா முத்தமிட்டப்பட்டவனாய் முத்தமிடுவாளாவா. அப்போ ஓஷ்டம் கீழுதட்டை ஜிக்ரன் அப்படி லேசாக ஸ்மெல் பண்ணுவானா, முகர்ந்து பார்ப்பானா. காடம் ஆலிங்கித அங்ககா இருக தழுவிக்கொள்ளப்பட்ட அங்கங்களை உடையவனாய். அருணித பதம் பிடித்த இடம் சிவக்கும்படி கழுத்தை கிருஷ்ணன் தழுவிக்கொண்டு இருக்க. கண்டம் கிருண்ணன் அங்கம் மடியில் ஆரோபிதாத்மா வைத்து கொள்ளப்பட்ட சரி மடியில் தூக்கி வச்சிருந்தாள் நான் குழந்தைய. கையினால் வெட்கத்துக்குரிய இடத்தை தடவிக்கொண்டு லீலை புரிந்த தூர்த்த சுவாமி ஏமாற்றுபவர்களின் தலைவன் இவன் பாலகிருஷ்ணன். அவன் துரிதம் நம்முடைய பாவத்தை தூரத்தகா தொலைவில் ஹரது கொண்டு போகட்டும் என்கிறார் சுவாமி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. தன்யோஸ்மி.